என் மனதிற்கு இனிய மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னன்னா, என்னடா 3ஆம் வீட்டில் சனி, 6ல் குரு, 8 கூடையவன் 6 கூடையவன் எல்லாருமா சேர்ந்து 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானம் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காங்க. 2ல் ராகு, காலசர்ப்ப தோஷம், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு வாழ்க்கை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இப்படி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுலாம் பாஸ் இல்லாத ஒரு டைம் மாதிரி தான் உங்களுக்கு. நீங்க சுதந்திரமா செயல்பட போறீங்க. என்ன கவலை உங்களுக்கு? 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். அங்க இருக்க ராகுவை பார்க்கும்போது தனகாரகன் டெவலப் ஆகிறார். பணம் வருதா? குருச்சண்டால யோகம் வந்துருச்சா? மகர ராசிக்காரர்கள் மிகச்சிறப்புடன் இந்த மே மாதத்தை கடத்த போகிறீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற மே 14ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ராசியிலே 365 நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய ராசி. இந்த சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார். இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். மே 14 துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே 14 வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும். புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர். இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா, நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு. புதன்னாலே வித்யாகாரகன்னு பேர். படிப்பு சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் புதன். அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான், அதே கேரக்டர் தான். படிப்பு இந்த மாதிரி எக்ஸ்போசர் எல்லாம் உடையவர் தான் அந்த குரு. அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போகிறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது. குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான், ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா, குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா, ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம். எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார். தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் பொன்னார் மேனியனுக்குரிய தங்கமாக கருதப்படுகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது. காரணம், குரு வந்தாதான் கல்யாணம் ஆகும், குரு வந்தாதான் எந்த நல்ல விஷயமும் நடக்குங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்திலே 2 விதமான பயிற்சிகள், ஒன்று சனி பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. சனியை வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவை ஹீரோ பயிற்சி மாதிரியும் நம்ம பார்த்தே பழகிட்டோம். அவ்வகையில் மே 14ஆம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை அள்ளித்தரப்போகிறார், யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாரெல்லாம் சிறப்பாக வெளிநாடு செல்ல போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும். என் மனதிற்கு இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னென்னா, என்னடா 3ஆம் வீட்டில் சனி, 6ல் குரு, 8 கூடையவன் 6 கூடையவன் எல்லாருமா சேர்ந்து 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானம் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காங்க. 2ல் ராகு, காலசர்ப்ப தோஷம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. 2ல் என்னடா காலசர்ப்ப தோஷம், ராகு வந்துட்டார். 3ல் சனி போய் மறைஞ்சிட்டாரு. 6ல் குரு போய் மறைஞ்சிட்டாரு. இப்படிலாம் தான் உங்களை குழப்பிடுவாங்க. ஆனால் உண்மையில் யோசித்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எப்படி? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நமக்கு ஒரு கெட்டவன், நம்ம கெட்டது செய்கிறவங்க, அவங்க இல்லை அப்படின்னா சந்தோஷப்படணும். நம்ம பாஸ் அந்த ஆள் வந்தானா தான் நமக்கு நிம்மதி போகும். அவன் லீவுனா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சிங்க. ஐயா எத்தனை நாள் லீவு? உடம்பு ஏதோ ஒரு ப்ராப்ளமா, வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா, பர்சனல் ப்ராப்ளமா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர சொல்லுங்கள். 10 நாள் ஆகட்டும். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? பாஸ் என்றைக்கெல்லாம் லீவோ அன்றைக்கெல்லாம் ஆஃபீஸில் வேகமாக வேலை நடக்கும். உண்மையிலேயே உங்களுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இவன் தான் நடுவில் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான்.
நீங்கள் இதே என்னடா போடு எஸ்ன்னு போடு அம்மா ரிசிப்ட் நீ போடு ஓகே ஓகே அப்படின்னு வாங்கி டக்கு டக்குன்னு 1 மணி நேரத்தில் வேலை முடிச்சிருவீங்க. மீதி 8 மணி நேரம் ஆஃபீஸில் சும்மா தான் பாட்டு பிடிட்டு உட்காந்துருப்பீங்க. காரணம் என்னென்னா, இவன் ஒருத்தர் இருந்தான்னா இங்கேருந்து இந்த பில் அங்கே போவே போகாது, அங்கேருந்து வரவே வராது. இவனோட ஈகோக்காகவே எவ்வளவு. ஸோ அப்போது அந்த மாதிரி 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுலாம் பாஸ் இல்லாத ஒரு டைம் மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் சுதந்திரமாக செயல்பட போகிறீங்க, என்ன கவலை உங்களுக்கு? ரைட்டா? அப்போது இப்போ பாருங்கள், லாஜிக்காக சொல்லித்தரேன். நான் சும்மா அப்படி உருட்டி உள்ள பாருங்கள். 3 கூடிய சனி, ரைட்டா? 3 கூடிய சனி எதை தான் பார்ப்பார்? 3லிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஐ பார்க்கிறார். 3லிருந்து 10ஆம் பாருங்க, 12 பார்ப்பாரா? 3 12 கனெக்ஷன் வருமா இல்லையா? அப்போ விபரீத ராஜயோகம், ரைட்டா? 12 கூடிய குரு 6ல் மறைந்து விபரீத ராஜயோகமா? ரைட். 6 கூடிய குரு 5ஆம் பார்வையாக 11 பார்க்கிறார். 6லிருந்து உங்கள் 12 பார்க்குறாரா? அதுவும் விபரீத ராஜயோகம் தானே. 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்குறார். அங்கே இருக்க ராகுவை பார்க்கும்போது தனகாரகன் டெவலப் ஆகிறாரா? பணம் வருதா? குருச்சண்டால யோகம் வந்துருச்சா? அடுத்ததாக 5ஆம் இடமாகப்பட்ட சுக்கிரன் உச்சமாக இருக்காரா? சூப்பர். 5ல் யார் இருக்கா? 8 கூடியவனும் 6 கூடியவனும். ஐயோ போச்சு, 8 கூடியவன் 6 கூடியவன் ஒரு ஊரே சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கே, 5 அவ்வளோதான் கெட்டு போச்சு, அப்படி தானே சொல்ல போகிறீங்க? 8 கூடியவனும் 6 கூடியவனையும் யார் பார்க்குறா? 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்கிறார், 3ஆம் பார்வையா. இப்போ சனி 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது 3 கூடியவன் 6 8 கூடிய புதன் சூரியனை பார்க்கும் பொழுது புதாதித்ய யோகம் பெற்று விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. வந்துருச்சா விபரீத ராஜயோகம்? ஆக விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. 3லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்த்து விட்டார். 3லிருந்து 10ஆம் பார்வையாக 12 பார்த்துட்டார். இப்போது உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு 11 கூடிய செவ்வாய் யார்? பாதகாதிபதி. செவ்வாய் என்ன பண்ணுறார்? செவ்வாய் மறைஞ்சு போகிறார். இதில் கடகத்தில். அந்த ஆள் இருந்தானா தான் ப்ராப்ளம். அந்த ஆள் மறைஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் யார்? HR லீவு. தேங்க்யூ மைலா, தேங்க்யூ. காலையில் அட்டண்டன்ஸ் கேட்க ஆள் இல்லை. சில கேரக்டர்லாம் இல்லாமல் இருக்கிறதே சந்தோஷம். அதுக்காக அவங்க இல்லவே இருக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா? மாதத்தில் ஒரு 3-4 நாள் வந்துட்டு மீதி 27 நாள் லீவ் போட்டாங்கன்னா நம்ம ஒரு இதுக்காக விஷ்ணுமாயிட்ட கும்பிட வந்தவன்லாம் இருக்கான். வெறுப்போட உச்சக்கட்டத்துக்கு போய் என் பாஸ் நல்ல மிளகாலாம் வாங்கி கொடுத்தவன்லாம் இருக்கான். என்ன ஒரு டென்ஷன் பண்ணியிருந்தா அதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அப்போது மகர ராசிக்காரர்கள் மிகச்சிறப்புடன் இந்த மே மாதத்தை கடத்த போகிறீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. மலேசியா வாழ் நண்பர்கள் எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, என்னை நேரடியாக சந்திக்கலாம். வாரம் மலேசியா வருகிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் விஷ்ணுமாய பூஜைகள் தேவைப்படுபவர்களுக்கு செய்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.